இந்த வெளிநாடு வந்தவங்க எல்லாருமே ஏன் வந்து இந்தியாவை குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். நான் வெளிநாடு வர்ற வரைக்கும் நம்ம இந்தியாவில் நம்மளை எப்படிலாம் ஏமாலியாக வச்சுட்டு இருக்காங்கன்றது வந்து நீங்கள் வெளிநாடு வந்தால் உங்களுக்கு புரியும். நான் இந்த சேனலில் பெருசாக பொலிட்டிக்கல் விஷயத்தை பற்றி பேசுனதே கிடையாது. ஆனால் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது என்னால் பேசாமல் இருக்க முடியல. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ விஷயத்தை மாற்ற முடியும்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யூகேலையும் சரி யூரோப்லேயும் போயிருக்கேன். அங்கங்கே கிராஃபிட்டி வச்சு கிறுக்கி இருப்பானுங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் ஒட்டுறதாகட்டும், இல்லை இந்த பேனர் வைக்கிறதாகட்டும், பொது இடங்களில் இதெல்லாம் வந்து வைக்கவே மாட்டாங்க. ஊர் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். போன ஆட்சியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஆட்சி மாற்றினது. எனக்கு வந்து ஏடிஎம்கே பீரியட்லையும் சரி, டிஎம்கே பீரியட்லையும் சரி, இப்போ இருக்க டிவிகே பீரியட்லையும் சரி, நாளைக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற கட்சியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்த போஸ்டர் ஒட்டி பேனர் போட்டு அந்த கொடி வச்சு பப்ளிக் பிளேஸை இவ்வளோ நாரடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் எம்பையர்ன்றது அவ்வளோ பெரிய எம்பையராக இருந்தவனுங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னர் பேர் வைக்கிறதோ இல்லை மற்றவங்க பேர் வைக்கிறதோ நிறுத்திட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஊர் பேர் தான் இருக்கும், ஸ்டேடியமுக்கு அந்த ஊர் பேர் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் இது என்னென்னு தெரியல. எந்த பஸ் ஸ்டாப்பில் வச்சாலும் சரி அரசியல்வாதி கொண்டு வந்து அரசியல்வாதி பேர் போடுறது, லைப்ரரியில் அவங்க பேர் போடுறது, இல்லை எல்லா பொது இடங்களையும் அவங்க பேர் போடுறது. இது எனக்கு இந்த கான்செப்டே புரியல. நம்ம வரி பணத்தில் வாங்கி பண்ணுற விஷயத்துக்கு அவங்க பேர் போட்டுக்கிறது இது என்ன மாதிரியான நியாயம்னு தெரியல. தமிழ்நாட்டில் கேன்சர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ அதிகமாகிட்டாங்க, தமிழ்நாட்டில் டயபெட்டிஸ் எவ்வளோ அதிகமாகிடுச்சு. வெளிநாட்டில் நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டுக்கும் அதே பிராண்டு இந்தியாவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெளிநாட்டில் நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்க்கும் இந்தியாவில் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளின்னு பேர் மாற்றிட்டோம். ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம அமைச்சு கொடுத்தோமா? இங்கே யூகே இல்லை யூரோப்லாம் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளும் சரி மற்றவங்களும் சரி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இங்கே பாருங்கள், இது பெடஸ்ட்ரியன் மக்கள் நடந்து போகிற பாதையில் நடந்து போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் கார் போயிட்டுருக்கு. கார் பாதையோட மக்கள் நடந்து போகிற பாதை அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த நடந்து போகிற பாதையில் பெருசாக கடை இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பாட்டில் நடந்து போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்க வீல் சேரில் வர்றாங்க அப்படின்னா உங்கள் பாட்டில் அதில் போக முடியும். எந்த பதட்டமோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரோடு ஒரு பக்கம் இருக்கும், மக்கள் நடந்து போகிற பக்கம் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏன் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரதில்லை. தண்ணி பிரச்சனை இருக்குது, காற்று பிரச்சனை இருக்குது, நம்ம இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதை பற்றி பேசினா நான் ஏதோ சீமான் கட்சின்னு நினச்சிப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசினா நான் வந்து அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இல்லை ஒரு டிஎம்கே வந்து எடுத்து பேசினா நம்ம வந்து டிவிகே, இல்லை டிவிகே எடுத்து பேசினா டிஎம்கே, இந்த மாதிரி கட்சிக்குள்ளே சண்டைப்படாமல் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி சிஎம்ஆர் இருந்தவரோட பேரனும் யூகேயில் படிச்சிருக்காரு, இப்போ சிஎம்ஆர் இருக்கிறவரோட மகனும் யூகேயில் தான் இருந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே இந்த லண்டன் யூகேலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம ஊரில் கொண்டு வர முடியல அப்படின்றது வந்து எனக்கு இப்போவும் புரியல. ஏன் நம்ம ஊரில் சாத்தியப்படுத்த முடியாது? தாராளமாக பல விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியும். யங்ஸ்டர்ஸ் நினச்சா ஆக்சுவலாக நிறைய விஷயத்தை மாற்ற முடியும். நீங்கள் வந்து வெளிநாடு வந்துட்டா இந்தியாவை குறை சொல்கிறேன்னு யோசிக்கிறத தாண்டி நம்ம ஊரில் இதெல்லாம் வந்தால் நம்மளும் நிறைய முன்னேறி போவோம்னு யோசிங்க. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நமக்கு வந்து இந்த தலைவர்கள் ஆட்சியில் இருக்கவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் போன ஆட்சியில் கேட்டீங்க, இந்த ஆட்சியில் கேட்கலன்றலாம் தாண்டி கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் யோசித்து பார்க்கணும். நம்ம ஏன் அப்படி ஏமாந்துட்டு இருக்கோன்னு